திமுகக்கும் பெண்களுக்கும் எப்பவுமே ஆகாது. இந்திரா காந்தி அம்மையார்ல இருந்து நம்ம அம்மா புரட்சி தலைவி வரைக்கும் கருணாநிதி பெண்கள் கிட்ட எப்படி நடந்துகிட்டார்ன்றது இந்த நாடு அறியும். தகுதியான கருணாநிதி மகள் கனிமொழிய ஒதுக்கி டம்மியாக்கி ஒண்ணுமே தெரியாத உதயநிதிய துணை முதல்வர் ஆக்கணும்னு துடிக்கிற ஸ்டாலினோட ஆணாதிக்கம் இந்த நாடு அறியும். திமுகவை நம்பி அந்த கட்சியில இணைஞ்ச குஷ்புல இருந்து பூங்கோதை வரைக்கும் திமுக கட்சியில பெண்களை எப்படி நடத்தினாங்கன்றது இந்த நாடு அறியும். திமுக பதவியில இருக்கிற பெண்களுக்கும் சரி, அவங்க ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் வாழ்ற பெண்களுக்கும் சரி, திமுக கிட்ட இருந்து பாதுகாப்பு எதிர்பார்க்கவே முடியாது. இன்னைக்கு 6 மாச குழந்தையில இருந்து 80 வயசு கிழவி வரைக்கும் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுக்கு என்ன காரணம்? குடிவெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் காரணம். போத வெறி பிடிச்ச திமுக அரசாங்கம் தான் காரணம். பிரியாணி பஞ்சு மிட்டாய் எல்லாம் ஒழிக்க துடிக்கிற இந்த திமுக அரசாங்கம் கஞ்சாயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் அரசாங்கமே விற்கிற கவர்மெண்ட் சாராயத்தையும் அழிக்க நினைக்கிறது கிடையாது. ஏன்னா திமுக நாட்டு பத்தி கவலையே கிடையாது. காந்திஜி ஒரு பெண் இரவு 12 மணிக்கு நகை போட்டுக்கிட்டு நடு ரோட்ல தனியா நடந்தனைக்கு சுதந்திரம் வந்ததா அர்த்தம்னு சொன்னாரு. ஆனா இந்த திருட்டு திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிற இந்த திமுக ஆட்சியில பட்ட பகல்ல கூட நடு ரோட்ல தனியா ஒரு பெண்ணால நடக்க முடியறதில்லை. பெண்ணை கடவுளா பார்க்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா திமுகவும் திமுகவோட அமைச்சர்களும் பெண்களை பெண்களா கூட மதிக்கிறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் பெண்கள் ஓசி டிக்கெட்டுங்க, அலங்காரம் பண்ணிக்கிட்டு சுத்துறவங்க, ஓசியில 1000 ரூபாய் வாங்கிட்டு சாப்பிடுறவங்க. இதுதான் பெண்களுக்கு திமுக தர்ற மரியாதை. பெண்கள் நாட்டு கண்கள். அப்படிப்பட்ட பெண்களை இரவு பகல் பார்க்காம காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் எந்திரம் மாதிரி உழைச்சு குடும்பத்தை காப்பாத்துற குடும்ப தலைவிகளை இவங்க தகுதியான குடும்ப தலைவி, இவங்க தகுதி இல்லாத குடும்ப தலைவின்னு சர்டிபிகேட் கொடுக்கிற திமுகவை பத்தி வேற என்ன நம்ம எதிர்பார்க்க முடியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெத்த அம்மாவை கொல்றாங்க, கூட பிறந்த தங்கைய கொல்றாங்க, கட்டின பொண்டாட்டிய கொல்றாங்க, அப்பவே பிறந்த பச்சை குழந்தையும் கொல்றாங்க, துண்டு துண்டா வெட்டி சூட்கேஸ்ல அடைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல, நிம்மதி இல்லை. அதிமுக காலத்துல நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம், எவ்வளவு நிம்மதியா இருந்தோம், எவ்வளவு பாதுகாப்பா இருந்தோம்ன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்ல, இந்தியாவுக்கே தெரியும். தாயும் தாய் குலமும் தன் 2 கண்கள் மாதிரி வாழ்ந்தவர் புரட்சி தலைவர். அந்த புரட்சி தலைவரோட அதிமுக இது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நிச்சயமா தண்டனை உண்டுன்னு நிரூபிச்சு காட்டின புரட்சி தலைவர் கட்சி இது. அப்பவே பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு கூட பாதுகாப்பு தந்த அம்மாவோட கட்சி இது. தமிழ்நாட்டு பெண்களை தாயாவும் தங்கையாவும் மகளாவும் மக்களாவும் பார்த்து நல்லாட்சி தந்த புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரோட அதிமுக இது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் வீட்டுல நிம்மதியா இருக்கணும்னா எடப்பாடியார் சிஎம் சீட்ல நிம்மதியா இருக்கணும். திமுக எப்பெல்லாம் பெண்களை அவமானப்படுத்துதோ அப்பெல்லாம் திமுக ஆட்சி போயிருக்கு. இது வரலாறு. இந்திரா காந்தி அம்மையார் அவமானப்படுத்தினாங்க, திமுக ஆட்சி போச்சு. நம்ம அம்மா புரட்சி தலைவி அவமானப்படுத்தினாங்க, திமுக ஆட்சி போச்சு. ஈழத்தமிழர்களின் புலி தலைவர் பிரபாகரன் அவரோட தாயார அவமானப்படுத்தினாங்க, திமுக ஆட்சி போச்சு. இன்னைக்கு இந்த திருட்டு திமுக தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு பெண்ணையும் தினம் தினம் அவமானப்படுத்துறாங்க. நிச்சயமா திமுக ஆட்சி போகும். இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டம் ஒரு சிறு தீப்பொறி. இது நாளைக்கு கனலா தனலா மாறி திமுக என்ற காட்டையே அழிக்கிற காட்டு தீயா வளர்ந்து திமுக என்ற தீய சக்தியை அழிக்க போகுது. பெண்கள் வாழ்க்கையில மறுபடியும் பசுமை வரணும்னா தமிழ்நாட்டில் வளம்
வளர்ச்சி அமைதி வரணும்.